வணக்கம். இப்போ பூண்டு சீசன் இல்லைங்களா? உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரொம்ப டைம் இருக்குது இன்றைக்கி நமக்கு வேலை செய்கிறதுன்றப்போ இந்த பூண்டு சட்னி செய்யலாம். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஒரு 2 ஸ்பூனு. அது கூட உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டு வறுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. எனக்கு சின்ன வயசில் இந்த பூண்டு சட்னி செய்கிறது தெரியாது. இப்போ தான் ஒரு 10 வருஷம் தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இன்றைக்கி என்னங்க சட்னி செய்கிறேன், ஏங்க இப்போ தான் பூண்டு சீசனில் பூண்டு சட்னி செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க சொல்லி கொடுத்தது தான். பெரிய பூண்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கினாலே போதும். இது ஒரு 3 பேருக்கான அளவு தான். பூண்டு உரித்து போட்டுருங்க. பூண்டு உடனே வதங்கிடும் உங்களுக்கு. வதங்கினோடனே ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருங்க. குழந்தைங்கன்னா கொஞ்சம் வெல்லம் கலந்தோன்னே அரைச்சிக்கோங்க, சாப்பிடுவாங்க. இது சட்னியாகவும் சாப்பிட்லாம். நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.